கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே சிலுவையின் தியானத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் கிரயம் செலுத்தப்பட்டு ஆண்டவர் நமக்காக ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒரு பெரிய ஒரு மகத்துவமுள்ள சாட்சியாக கிருபையின் சகல ஐஸ்வர்யத்தோடு ஞானத்தோடு புத்தியோடு நம்மளை பெருக பண்ணியிருக்கிற அந்த ஞானத்திலே நாம் தேவன் எதற்காக வந்தார், ஏன் இந்த சிலுவையிலே தொங்குகிறார், அவருடைய கிரயத்தின் மூலமாக மீட்பின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது என்ன என்று சொல்லி நான் ஆராய்ந்து அறிந்து நான் ஞானத்தோடு விவேகத்தோடு என் ஆவிக்குரிய நிலைகளை நான் மாற்றிக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாகும்படியாக, குணமாக்கப்படாத பகுதிகள் எல்லாம் குணமாக்கப்படும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அத்தனை நபர்களுக்கும் கர்த்தருடைய மகிமையின் விடுதலை, ஒரு கிரயத்தின் ஐஸ்வர்யம் மீட்பை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். God bless you.